ஹாய், நான் இப்போ வந்து உங்களுக்கு தீபாவளி பலகாரத்தில் ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். பாதுஷாவுக்கு வந்து தேவையான பொருள் வந்து மைதா மாவு, வெண்ணெய், தயிர், பேக்கிங் பவுட்ரு, சோடா உப்பு, தண்ணி. ஆமாம், தண்ணி. இப்போ இதை வந்து கொஞ்சம் முதல்ல பேக்கிங் பவுடரும் சோடா உப்பும் போட்டு. சாரி, சுகர் எடுத்து வைக்க மறந்துட்டோம். நான் அதை எடுத்து வச்சு சுகர் சிரப் பண்ணணும். கொஞ்சம் ஆயிடுங்க. இந்த பார்த்தீங்களா, ஏன்னா இது ஒரு கப்பு 150 கிராம் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு தான் போடணும். சரியா? கொஞ்சமாக போட்டப்போ இதை வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முதல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ வெண்ணெயும் போட்டுருவோம். வெண்ணெய் வந்து மாவில் ஃபுல்லாக பரவணும். ஏன்னா இந்த வெண்ணெய் தான் வந்து பாதுஷாவை கிறிஸ்பியாக பாதுஷா மாதிரி கொண்டு வரணும். இல்லாட்டினா மைதா மாவு வடை மாதிரி போயிடும். அப்படி இல்லை, இது பாதுஷா மாதிரி வரணும் அப்படின்னா இதை வந்து இந்த வெண்ணெயை வந்து நல்லா எல்லா பக்கமும் இப்படி கூட செய்வாங்க. இப்படிலாம் செஞ்சால் அந்த இது நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும். நம்ம மொத்தமாக போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடலான்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக பண்ணுங்கள். ஏன்னா பாதுஷா வந்து மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது வந்து நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மைதா மாவு வடையாக போயிடும். மைதா மாவு வடை அப்படிங்கிறது வந்து கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து புதக்குன்னு போயிடும். இப்போ நல்லா இந்த புட்டு மாவு மாதிரி வந்துருச்சு. புட்டு மாவு மாதிரி வரணும். எல்லா மாவுலையும் கலந்துருச்சுன்னா நம்ம புட்டுக்கு வந்து மாவு தண்ணி தெளித்து இது பண்ணுவோம்ல, அது மாதிரி வரணும். வந்துருச்சா? ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க. தயிர் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இதுவுமே தயிருமே எல்லா மாவுலையும் இதாகணும். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சீத்தல் போதும், தயிர் போதும். இதையும் இந்த அசல் புட்டு மாவு மாதிரியே தான் இது பண்ணணும். இந்த ஓரமாக ட்ரையாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து இதோடு சேர்த்து விட்டுருங்க. இப்போ தண்ணியை போட்டுருவோம். பார்த்தா மொத்த டோட்டல் மாவுமே அந்த இது மாதிரி இந்த பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். க்ரீம் மாதிரி. ஆமாம், இந்த பால் காய்ச்சினா ஓரத்தில் ஒதுங்கும்ல, பாசந்திக்கு எடுத்து வைப்போம்ல, அது மாதிரி ஒதுங்கணும் இருக்கணும். இப்போ வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி கூட போதும்னு நினைக்கிறேன். சீத்தல் இதுலேயே சேர்ந்துடும். ஒரே ஒரு கை தான் மாவு தண்ணி போட்டேன். இந்த மாவை வந்து நல்லா இது பண்ணிட்டு இப்போ இப்படி வந்துருச்சு. இதை இப்படியே விட்டுருங்க. நான் கொஞ்ச நேரம் மாவு ஊறட்டும், 1/2 hour ஊறட்டும்.
சரி. நான் இப்போ வந்து ஜீரா போடுறதுக்கு சுகர் சிரப் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சுகரை எவ்வளோ குவான்டிட்டின்னு எடுத்து காமிக்கிறேன். சரி சரி சரி. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக இது பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மாவுக்கு பெரிய கை, பெருசாக தான் எடுக்க வரும். அது ஏன்னா சோடா உப்பு நம்ம போட்டிருக்கோங்கிறதுனால எப்படினாலும் அது உப்பி வரும். அதுக்காகத்தான் இந்த நடுவில் குழி பண்ணுறதுமே அதுக்காகத்தான். அது எல்லாமே மறைச்சிரும். இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக எடுங்கம்மா. மாவு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இப்படி இருக்கணும் மாவு, கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது, அப்படி இருக்கணும். இவ விட்டா பாக்கு சைஸில் எடுத்துருவா ஷீத்தல். அப்போ தான் நிறையா இருக்கும். ஒரு கப்பு மாவுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடலாம். இது ஆனால் நம்ம கேர் எடுத்துக்கிறது தான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டே ஒழிய செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வெறும் மைதா மாவு மட்டும்தான், வேறு மாவு கிடையாது. பேக்கிங் பவுட்ரு போடணும், சோடாப்பு போடணும், அதை பிணையிறது. ஒரு இன்க்ரீடியன்ட் போடும்போது அதை நல்லா பிணையணும். அது ஒன்று தான், நம்ம கொடுக்குற எஃபர்ட்டு தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இப்போ பாதுஷாலாம் கடையிலலாம் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. அதை விரும்பி வாங்குற அளவுக்கு வந்து அது டேஸ்ட் நம்மளை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குது. அதுக்கு வந்து அப்போ நம்ம எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் ரெடியாக வச்சு சொல்யூஷன் பண்ணலாம். சுகர் ஆன் பண்ணிடுறீங்களா? இப்போ தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சுகர் வந்து எவ்வளோ மாவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு சேம் அளவு குவான்டிட்டி சுகர். இதை வந்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு போடுவோம்ல பிசுக்கு பதம், அப்படி தான் எடுக்கணும். அது இதாக வந்து தண்ணியில கரைஞ்சி சிறப்பாக இருக்குது. இது வந்து பிசுக்கு பதம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு அடுத்த ஸ்டேஜ். ஒரு ஸ்ட்ரிங் கம்பி பதம் வேண்டாம். இனி வந்து குலோப் ஜாமுன் மாதிரி தான் நமக்கு இதை போட வேண்டியது. இது நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னு தெரிஞ்ச அப்புறம் எடுத்து இதில் போட வேண்டியது. அதனால இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1 ஸ்ட்ரிங் கம்பி பதம் வந்துடும். அப்படின்னா நம்ம அமர்த்திடணும், அதுக்கு முன்னாடியே அமர்த்திடணும். சரியா? இது வந்து பிசுக்கு பதம் தான் வரணும். ஆமாம். இனி வந்து குலோப் ஜாமுன் மாதிரி தான். நம்ம வந்து நமக்கு இன்னும் ஊறணும்னு நினச்சோம்னா கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடலாம். சூடு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிடலாம். அதை இப்போ சிம்மில் வச்சுருக்கீங்க. இப்போ இங்கே ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறது ரெடியாக இருக்குது. நான் போட்ட டைப் ஒன்று அதுதான் போட்டுருங்க. மூணு மட்டும் போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கண்டாக இருக்குல்ல, சிம்மில் வச்சுருங்க. இதான் இப்போ இந்த சுகர் சிரப்பு அமர்த்திடுறேன் நான். எங்கே காட்டுங்க பிஸ்கு பதம் வந்துருச்சான்னு பாருங்க. அது தொட்டு காட்டிடுங்க லேசாக. இதோ பிசுக்கு பதம் வந்துருச்சு. அதனால் நான் இதை அமர்த்திடுறேன். வேணும்போது மறுபடியும் சூடுபடுத்திக்கலாம். இது கொஞ்சம் நிதானமான தீயில தான் வச்சு பண்ணணும் இல்லையாம்மா? அப்போ தான் உள்ள வரைக்கும் வேகும். இல்லாட்டினா மேலே நம்ம இது போட்டதுக்கு அது தகுந்த மாதிரி வடை மாதிரி உப்பி கொடுக்கும். நம்ம நல்லா வெந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டோம்னா அப்புறம் உள்ள மைதா மாவு அப்படியே இருக்கும். கொஞ்சம் அப்படி கோல்டன் ப்ரௌனாக வரட்டுமா? வரட்டும். நல்ல ப்ரௌன் ஆயிருக்கு. எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நல்லா இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வச்சுருக்கோம். ஆமாம், ஸ்லோ ஃப்ளேமில். நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி தான், நம்ம வந்து ஒரு மாடரேட் ஃப்ளேமில் தான் எரிய விடுவோம். அதே மாதிரி தான் இது. என்ன அது வந்து பால் கோவா போட்டு நம்ம செய்வோம். இது வெறும் மைதா மாவு. கரண்டி எடுத்துருங்க. போட்டுருங்க. 4 கோடி ஷீத்தல். அதை காட்டிடுங்க நீங்கள்.
தேவைப்பட்டால் நம்ம இடையில வந்து சுகர் சிரப் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதாக இருக்கணும். நம்ம குலோப் ஜாமுன் மாதிரியே தான் சில டைமில் வந்து குலோப் ஜாமுன் போட்டு முடிகிற வரைக்கும் சூடாக வச்சுருப்போம். அதே மாதிரி தான் இதுவும் வச்சுருக்கணும். இப்போ வந்து ரொம்ப இந்த 1 ஸ்ட்ரிங் கம்பி பதம் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே இது பண்ணணுங்கிறதுக்காக நான் அமர்த்தி போட்டு வச்சுருக்கேன். இனி அடுத்து போடும்போது இந்த இது கொஞ்சம் சூடாக்குனா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, எல்லாம் சுட்டு நாங்கள் ஜீராவில் போட்டாச்சு. நல்லா அந்த ஷைனிங்காக இருக்குது. இப்போ நான் வந்து ஒன்று செய்கிறேன். இப்போ கடைசி போட்டது வந்து ஊறணும்ல, அதுக்கு வந்து இடம் இல்லை. நம்ம முதல்ல போட்டதெல்லாம் எடுத்துடலான்னா நான் ஒரு இது பண்ணுறேன். இதை வந்து ஒரு தடவை சூடாக்கி வார்ம் பண்றோம். ஏன்னா இது அப்பே பண்ணிட்டோம். அந்த நம்ம சூடாக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூட இழுத்துக்கிடும். அந்த சிறப்பை வந்து பாதுஷா இழுத்துக்கிடும். அதனால வந்து அதை நான் இது பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் சூடாகட்டும். இனி நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி தான். ஆமாம், இருங்க நான் பண்றேன். பெரட்டி விட்டிங்கன்னா என்னென்ன ஒரு இது இப்போ நான் சூடாக்கியிருக்கையில் இதில் வந்து எல்லாத்தையும் இழுத்துக்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour கிடக்கட்டும் உள்ளே. ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அம்மா கையை விடுறாங்கன்னு நீங்களும் விட்டுறாதீங்க, சூடா இருக்கும். சூடு ஏறிடுச்சா? சரி, இந்த வர ஆரம்பிச்சிருச்சு பபுள். போதுமா? போதும். ஏன்னா இந்த சிறப்பினுடைய அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா அப்புறம் முருகிட்டு அப்புறம் பூத்து போயிடும். அந்த பபுள் வர ஆரம்பிச்சிடும். அமர்த்திடுங்க. இது இனிமே சூடு இருக்கட்டும். இதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபினிஷ் பண்ணி காட்டுறோம் நாங்கள். இந்த ஜீரா நம்ம கடைசியில் சுட வைக்கும்போது ஒரு லேயர் ஜீரா இருந்தது, அது எல்லாமே உறிஞ்சிருச்சு. இது இப்போ ஒரு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே தான் நல்லா ஊறிட்டு இருந்திருக்கு. நாங்கள் இது செஞ்சு முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் நம்ம நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ஜீராவை மிஸ் பண்ண வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி இந்த இதிலே வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஊறி கிடக்கும். இந்த அடுத்து இந்த 1 ஸ்பூன் தான் ஜீரா மிச்சம் இருக்கும். எவ்வளவு சிம்பிளாக செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து இந்த தீபாவளியை பாதுஷாவோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த நல்லா ஊறிக்கு, நல்லா ஊறிக்கு. இப்போ இது சாப்பிட்டா மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இதை நாங்கள் வந்து இந்த தடவை ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக பாதுஷா செலக்ட் பண்ணி நாங்கள் போடும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நாங்கள் அதுக்கு பிறகு இது 2வது எடுத்திருக்கோம். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் வந்திருக்கு. ஹீட்டல் சூப்பர். சரி, இது நல்லா செஞ்சு சிம்பிளான இது நல்லா செஞ்சு உங்கள் தீபாவளியை சந்தோஷமாக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள்.